உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பறக்கவிருக்கிற இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல 5 நாள்ல 10 நாள்ல பறக்கவிருக்கக்கூடிய இந்த 2026வது வருட ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த வருஷம் நான் என்ன பண்ணால் எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புத்தாண்டு பலன்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்குன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க சீக்கிரமா ஒரு குவிக் ரிவ்யூ. இந்த 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி நேர்களுக்கு இந்த 2026வது வருடம் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் ஒரு 5 மாதங்கள் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே ஃபைன். ஏன்னா ஆஃப்டர் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே விஸ்வரூப வெற்றி எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி நேர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி அது உச்சகுருவாக அமர்ந்து நீங்கள் கேட்டது கேட்காது, கேட்டுக்கொண்டிருப்பது, கேட்க நினைப்பது எல்லாவற்றையும் இந்தாண்டு மிஸ்டர் குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. எப்பயுமே ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா அது வெறும் அந்த ஒரு பிளானட்டை வச்சு சொல்கிறது இல்லை. அது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து இந்த புத்தாண்டு அப்படின்றது தீர்மானம் செய்யப்படுது. எது உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் நீங்கள் பிறக்கும்போது கோச்சாரத்தில் வானத்தில் என்னென்ன கிரகங்கள் என்ன இடத்துல இருந்ததோ அதை வச்சு தான் உங்களுடைய ஜாதகம் கணிக்கப்படுது, உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி இந்த வருடம் 2026வது வருடம் முதல்ல கிரகணிலாம் எடுத்து பார்த்தோம்னா மேஷத்துக்கு என்னவோ அதே தான் உலகத்துக்கும் வரப்போகுது. ஏன்னா இதுதான் முதன்மை ராசி இல்லையா? அந்த மாதிரில இந்த தடவை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கையோடு ரொம்ப அழகா, ரொம்ப யூனிக்கா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உலகத்திற்கே இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நிகழ காத்திருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி மேஷராசிக்காரர்களுக்கு எந்த பிளானட்டெல்லாம் வாழ்க்கையை உய்விப்பதற்காக இருக்கிறதோ அந்த அத்தனை பிளானட்டும், அது சுக்கிரனா இருக்கட்டும், அது புதனா இருக்கட்டும், அது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், ராசியாதிபதி லக்னாதிபதி என்று நம்மளை இயக்கக்கூடிய மிஸ்டர் செவ்வாயா இருக்கட்டும், எல்லாருமே உட்காந்து அங்கிருந்து முழு சுபம் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் குருவோட பார்வையில் அப்படி அலாக்கா ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மையில உங்களுக்கான கர்மா இயங்கத்திற்கு அங்கிருந்து சனியோட பார்வையின் மூலமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது மேஷராசினியர்களுக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் இந்த நியூ இயர்ல அந்த ராசி நல்லா இருக்கும், இந்த ராசி நல்லா இருக்கும் எல்லாரும் சொன்னாலும் அப்படி சைலண்டா நாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்து அப்படி கோல் அடிக்கக்கூடிய ராசி என்னன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மேஷராசிக்காரர்கள் தான். என்ன மேடம் 7 நடக்குது, நீங்க என்னமோ அப்படிலாம் சொல்றீங்க, நான் கூட நம்பவே இல்லை, ஆனால் போன மாசத்துல இருந்து முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் விரயச்சனி எட்டி பார்க்க தான் செய்யும். அதுவும் சுபவிரயமாக வருவதற்கான வாய்ப்புகள். உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த பொறுத்து நம்மளுடைய தன்மை என்பது தீர்மானிக்கப்படும். நான் இங்கே இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க முடியல, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருப்பீங்க. அப்போ அந்தந்த இடத்து அந்த மாதிரி தான் நீங்கள் பயணப்படுவீர்கள். உங்களுடைய அமைப்பு இருக்கும் என்கிற தன்மையில் மிஸ்டர் சனி உட்காந்துருக்கிற வீடே குருவோட வீடு. அப்போ குருவோட வீட்டில் சனியுடைய தன்மை எப்படி இருக்கும்? குரு தன்மையாகத்தான் இருக்கும். அப்போ சனி என்ன பண்ணுவார்? சுபவிரயத்தை தான் கொடுப்பார். ஸோ அசுபவிரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 1% கூட எனக்கு தரல. அதுவும் ஜூன் மாசம்லாம் குரு பயிற்சி ஆனப்புறம் அங்கிருந்து டைரக்டா குரு என்ன பண்ண போறாரு? நேரா சனியை தான் பார்ப்பாரு. என்ன ஆனாலும் சரி மேசராசிக்காரங்க மட்டும் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, இதுதான் ஃபர்ஸ்ட் தம்ரூல் அப்படின்ற அமைப்போட தான் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி எப்பயுமே ஒரு கிரகம் 1, 4, 7, 10 இந்த இடம்லாம் கேந்திரங்கள்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல அமரும் போது உச்ச பலனை கொடுக்கும் என்பதுதான் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிற ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும், இந்த 2025வது வருடம் பொருளாதார மேன்மை கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க, நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த வருஷமாவது நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதான் நினைச்சு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக விஸ்வரூப வெற்றி இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி போய் பார்த்தா ஒன்றுன்றாங்க, ஆனால் எனக்கு என்னமோ உடம்புக்கு என்னமோ ஆன மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை மிஸ்டர் கேது கிரியேட் பண்ணியிருப்பார் 5ஆம் இடத்துல உட்காந்து. அந்த அமைப்பெல்லாம் இந்த தடவை அப்படியே போகுது. பிள்ளைகள் குறித்த கவலை, துணை குறித்த கவலை, உங்களுடைய உடல்நிலை குறித்த கவலை, எக்ஸ்பெஷலி உங்களோட வேலை குறித்த கவலை எல்லாம் அப்படியே சூரியன் முன்னாடி இருந்த பனி போல் அப்படியே விலக போகுது. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 5 மாதம் ஆனஸ்டா சொல்லணும்னா ஜனவரி பிப்ரவரியில் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். கொஞ்சம் இஎன்டி பிரச்சனை வரலாம், த்ரோட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம். நிறைய பேருக்கு கோல்டு, சளி, ஃபீவர், காய்ச்சல் எல்லாம் கிளைமேட் தானே மேடம். கிளைமேட்டாக தான் மற்றவங்களுக்கு பாராமரிசிட்டு போட்டால் நம்மளுக்கு கைவி போகிற அளவுக்கு ஏறும். ஏன்னா ராசிநாதன் ஆல்மோஸ்ட் நெருப்புடா கபல்டான்னு சொல்ற மாதிரி சூரியனோட உட்காந்துருக்காரு. பஞ்சமதிபதியோட ராசிநாதன் அமர்தல், 2ஆம் வீட்டதிபதியோட ராசிநாதன் அமர்தல், 3ஆம் வீட்டதிபதியோட ராசிநாதன் அமர்தல், இதெல்லாம் ஓகே. ஆனால் 3க்கும் 6க்கும் உடையப்பட்ட புதனோடு அமர்கிறார் என்கிற தன்மையை பொறுத்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ்
கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 மாதம். அவ்வளவுதான், முதல் 2-3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கெத்த காலத்துக்கு விட்டு நடக்க வேண்டிய காலகட்டம். ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, மேஷராசிக்காரங்க நோ சொல்ல கத்துக்க போறீங்க. இது வரைக்கும் வாயிலிருந்து வரவே வராது. என்னதான் வெளியில அப்படியே வீராப்பா காட்டினாலும் ரொம்ப இலகிய மனசு யாருக்கு இருக்குன்னா மேஷராசிக்காரர்கள் தான். டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிப்பீங்க. இந்த தடவை அதெல்லாம் இல்லாம செய்யறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பிளான் பண்ணுவீங்க. பிளானிங்ல பயங்கரமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷமாவது கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணுன்ற அக்கறை ஆரம்பிக்கும் போதே எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வந்துடும். விரையும் நடக்கணும். கிளியர். நான் பிளான் ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும் சூட்சமா சொல்லித்தரேன், ஓகேவா? எப்படியோ விரைய நடக்கணும். அது பணத்தால் நடக்கணுமா உடம்பால் நடக்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதனால உடலை விரயம் செய்து விட்டீர்களே ஆனால் அங்க உங்க கல்லாப்பெட்டி நிறைஞ்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய நடக்கணும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் காலை இண்டிகேட் பண்ணக்கூடிய, நடை இண்டிகேட் பண்ணக்கூடிய. உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்கிற அடிப்படையில் கண்டிப்பாக முடிஞ்சா மலைக்கோவில்களுக்கு பாத யாத்திரை போயிட்டு வாங்க. நன்மை தரக்கூடியது ஜீவன, கர்மம், தொழில் ஸ்தானம். இந்த 3 ஒரு மனிதனுக்கு தேவை. அதை கொடுக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னா சாட்டர்ன், சனி பகவான் தான். மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 7.5 நாட்டு சனி என்று கிராமங்களிலே சொல்வார்கள். இப்போ 7.5 சனி இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? அதற்கு தகுந்த வழிமுறைகளோடு இருந்தால் அந்த 7.5 சனி நம்மை பாதிக்காது. இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதே நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் அடுத்த ஒரு வருடக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான். இந்த ஆண்டு குரு பகவான் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், உண்மையிலே கிடைக்கும். என்ன காரணம்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் போகிறார். உச்ச வீட்டில் பிரவேசம் செய்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதம், அப்படிப்பட்ட நிலையில் நவாம்சத்திலையும் அவர் அதே உச்சத்தில் தான் இருப்பார். அப்போ இரட்டிப்பு பலன்கள் முதல் ஒரு 3-2 மாதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது மிகுந்த நல்ல பலன்களை தரும். அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? மேசராசிக்கு 8ஆம் வீடாகிய ஆயுள் ஸ்தானம் 8, 10, 12 இந்த வீட்டை மேசத்துக்கு பார்ப்பார். அப்போ ஒரு குரு பார்க்குறார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். அப்போ குரு என்பவர் பெரும் பணத்திற்கு அதிபதி. நல்லா கவனிக்கணும். பெரும் பணம், குழந்தைகளுக்கு அதிபதி, ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இதெல்லாம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் மேசராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார், சமசப்தமமாக பார்க்குறார். அப்படி பார்க்குற பொழுது என்ன ஆகும்? இதுவரையில் தொழிலில் ஒரு ஸ்டெடி நிலை இல்லாதவர்கள் ஒரு ஸ்டெடியான நிலைக்கு வருவார்கள். அது ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆண்டில் ராகுவின் சஞ்சாரமும் இந்த ஆண்டின் கடைசியில் நடக்குது. அப்போ டிசம்பர் மாதத்துக்கு மேலே அப்போ ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை தடுக்கிறார்களா கொடுக்கிறார்களா அப்படின்னு தான் இந்த ஆண்டு பார்க்கணும். சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இதுதான் இந்த ஆண்டு முழுவதும். இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமையும். பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவினுடைய பார்வையில் பணமும் போய்கொண்டிருக்கும், மதிப்பும் ட்ராவல் ஆகும். அப்போ கடகத்தில் உச்ச வீட்டில் இருக்கிற பொழுது அந்த பகவான் அவருடைய பார்வையினால் மேசராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டு சிரமப்படுகிறவர்களுக்கு விமோச்சனம் உண்டாகும். மரணத்திற்கு சமமான கண்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், நிம்மதியில்லாத தன்மை, இப்படியெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அப்படியே அற்புதமாக்கி விட்டுருவார். அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை நிவர்த்தி பண்ணிடுவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற பொழுது உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் 4ஆவது வீட்டில் நிகழப்போகிறது. அப்போ வீடு வாசல் கட்டலாம், இடம் பொருள் வாங்கலாம், குழந்தைகள் பிறக்கும், அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் வரைக்கும் போய் பெரிய மிராக்கிளாகி அதெல்லாம் சரியாயிடும். பல பேருக்கு வெளிநாட்டு யோகம் 12ஆம் இடத்தை மேசராசிக்கு 8, 12 பார்க்கும் பொழுது
வெளிநாட்டு யோகம் கூடிரும். எனக்கா கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் போய் படித்து வெளிநாட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு சம்பளத்தோடும் கூடிய வாழ்க்கை முறையெல்லாம் சுபிட்சம் கண்டிப்பாக நடக்கும். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, காங்கிரீட் மைண்டில் சொல்கிறேன். அதே போல் தொழில்களில் முயற்சிகள்லேயே வெற்றி பெறும். விரயச்சனியாக 12ஆம் இடத்தில் இருந்த சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார். வீட்டில் ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கும். அந்த விரயத்தை உள்ள சுபமாக மாற்றி விடுவார். சேமிப்பில் கூடுதல் கவனம் இருக்கணும். செலவு கட்டுக்கடங்காமல் வரும், அது நிறுத்த முடியாது. அதை உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஏதாவது ஒரு பண சேமிப்பு திட்டங்கள், இடம் வாங்குகிற திட்டங்கள், அதில் பிரிமி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பயன்படுத்துங்க. ராகு பகவான் 11ஆம் இடமான அதே இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் ராகு உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி தருவார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும், ஆன்மீக நாட்டம் உண்டாகும். ஏன்னா மேசத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அதே கேதுக்கு 12ஆம் இடத்தில் குரு வருகின்ற பொழுதும் அப்போ என்னாகும், கேதுவினுடைய பார்வை குருவுடன் கலந்து தடைகளை எல்லாம் விலக்கி சுமூகமான சுபிட்சமான ஆனந்தமான ஐஸ்வர்யமான மங்களகரமான வாழ்க்கையெல்லாம் அமைக்கிற மாதிரி நமக்கு அப்படி பல விடியும். அதனால் கணவன் மனைவி கடையில் சச்சரவு ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போய் இருந்தது, இதெல்லாம் கைகூடும். 8ஆம் இடம் 7க்கு 2ஐ பார்த்தால் என்ன, சமாதானமாக அந்த அம்மாவே வந்துடுவாள். ஆமாங்க, இதெல்லாம் நடக்கும். அதே போல் அரசு துறையில் இடமாற்றமாக கிடைக்கும். ஆமாம், கேட்டவர்கள்ட்ட உதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு பண்ணலாமா, பண்ணலாம். அதே போல் பொருளாதாரம் குருவின் பார்வையில் லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழிலில் கூடுதலான நன்மைகள் உண்டாகும். பெரிய அளவில் யோகத்தெல்லாம் கொடுப்பார். ஆக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உருவாகும். மொத்தத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன செய்யணும், சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களும் நன்மைகளில் உண்டாகும். நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முருகப்பெருமான் பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்போவுமே பாக்கெட்டில் உங்கள் 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 பையில் ஏலக்காய், உங்களுக்கு எத்தனை வயசு, 30 ஏலக்காய் இருக்கட்டும். வியாபாரம் நடத்துகிறீங்களா, ஏலக்காயை வைங்க. யாராவது எடுத்து சாப்பிட குறைய போடுங்க. செல்வம் குவிந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, ஜெயிக்கவே இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு. மீண்டும் சார், அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாத பாத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 2026 வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கிறது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். என்றால் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருப்பதனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் குருடைய வீட்டில் இருப்பதனால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் குடும்பத்திலே சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அது திருஷ்டி காரணமாக அமையும், வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே அதிகமான செலவு செய்வீர்கள். மேலும் இந்த வருடம் தொழில் போட்டியிலே வெல்வதற்காக நிறைய விளம்பர செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றம் ஏற்படும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருந்து அதன் பிறகு இந்த வருடம் குருபலம் பெறக்கூடிய காலம் என்று பார்த்தால் இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதங்களில் நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த 2 மாதங்களில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வருட கடைசியில் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களே குழந்தை பிறப்பு ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். மேலும் இந்த வருடம் 5ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் குழந்தை பாகம் கருவுற்றால் அவர்கள் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. என்றால் கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செய்தால் சிறு அளவிலே பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவினங்கள், விளம்பர செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்தி செய்வீர்கள். அந்த விருத்திக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நிகழும். அதாவது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள்
உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக, சம்பள உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும். மாணவர்கள் இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயிகள் நல்ல செழிப்புடன் இருப்பார்கள். நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், மேலும் இந்த வருடம் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அரிசி பயிரிடுபவர்கள், அதாவது நெல் பயிரிடுபவர்கள், இந்த வருடம் நெற்பயிர்கள் உங்களுக்கு மழையினால் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பயிர் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மேசராசியிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் மிகவும் சிரமப்பட்டு நல்ல பதவியை பெறுவீர்கள். அதாவது சாதாரணமாக கிடைக்காது, சிரமப்பட்டு பெறுவீர்கள் என்று இருக்கிறது. இந்த வருடம் வயதானவர்கள் தொலைதூர யாத்திரைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் யாத்திரை செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேசராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை திருவந்திபுரம் சென்று ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது கூத்தனூர் சரஸ்வதி அம்மனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. இரண்டும் வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அடுத்து மேசராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று அஷ்டபுஜ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட்டுக்கிட்டு வரலாம். அஸ்வினி பரணி அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த அந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு முறை முருகப்பெருமான், உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் நீங்கள் பிறந்த மாதத்திலே வருகின்ற அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம், 2 தீபங்கள் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களே திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல யோக முன்னேற்றம் இந்த வருடம் காத்திருக்கிறது. இந்த வழியிலே பரிகாரம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மேசராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.